அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களின் வாழ்வில் 7 ஜென்ம பாவங்கள் போக்கி இரட்டிப்பு பலன்களை தரக்கூடிய மாசி மகம். இந்த மாசி மக நாளில் மேசராசியா சேர்ந்த நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மாசி மகம் 2025ஆம் ஆண்டு எப்போது, இந்த நாளில் என்ன செய்தால் 7 ஜென்ம பாவம் தீரும் என்று பார்க்க போகிறோம். அந்த வகையில் மாசி மாதம் என்பது சிவபாலி வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். இது புண்ணிய பலன்களையும் பல பிறவிகளில் செய்த பாவங்களில் இருந்து விடுபட்டு நற்கதி அடையவும் பாவங்கள் மற்றும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபடவும் ஏற்ற ஒரு மாதமா இந்த மாசி மாதம் வருகிறது. இந்த மாசி மாதத்தில் வரும் மற்றொரு சிறப்புக்குரிய நாள் மாசி மகம் ஆகும். மாசி மகம் அன்று பல்வேறு கோவில்களிலும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமின்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது. அப்படிப்பட்ட இந்த மாசி மகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, தமிழ் மாதங்களில் 9வது மாதமாக வரும் மாசி மாதத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. அதில் முதன்மையானதாக இருப்பது மகா சிவராத்திரி. அதனை தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசி மகம். மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடுகிறோம். இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள் என்பதோடு பாவங்களை போக்கி அளவில்லா புண்ணிய பலன்களை தரும் மாதமாகும். இந்த நாளில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிவதுண்டு. மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்பார்கள். இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள், கோவில், களம், கடல் என எங்கு சென்று புனித நீராடினாலும் அது மகத்தான பலனை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதாகும். கங்கை நதியை தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் நாள் இந்த மாசி மகம்தான். இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோணம் மகாமக குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம். அதனால்தான் இந்த நாளில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்களும் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளில் ஆசியும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த மாசி மகத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்ன என்று பார்க்கும்போது, தட்சனின் மகளாக அம்பிகை அவதரித்து இந்த மாசி மக தினத்தில்தான் என சொல்லப்படுகிறது. குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்ததும் அதே நாளில்தான் என நம்பப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சிவபெருமானையும் அம்பிகையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பது பல ஜென்ம பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்க செய்யும். மாசி மகத்தில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன என்று பார்க்கும்போது, மாசி மகம் அன்று தான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதேபோல் பாதாள உலகத்திலிருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீண்டு வந்ததும் மாசி மகம் நாளில்தான். அதனால் இந்த நாளில் சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான், பெருமாள், முன்னோர்கள், குலதெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம். மாசி மகம் அன்று விரதம் இருந்து வழிபடுவதால் சகல சௌபாகியங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் அமைகிறது. அன்றைய தினம் அதிகாலை 3:53 மணி துவங்கி மார்ச் 13ஆம் தேதி காலை 5:09 மணி வரை மகம் நட்சத்திரம் உள்ளது. அதேபோல் மார்ச் 12ஆம் தேதி காலை 10:50 மணி துவங்கி சதுர்தசி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வதற்கு மிக உகந்தது. சதுர்தசி சிவனுக்குரிய திதியாகும். இந்த திதியில் வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முடிந்தவர்கள் அருகிலுள்ள நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடலாம். அந்த வகையில் இந்த மாசி மகமான இன்றைய நாள்ல புனித நீராடிய பிறகு உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டங்கள்ல வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால பணப்பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கும். குறிப்பாக முக்கிய கிரகங்களான சூரியன், சனி அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேது இருப்பதால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க. நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும். முயற்சிகள் பலனளிக்குங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் பிள்ளைகள் அல்லது பெண்ணினுடைய வருகை மகிழ்ச்சியை தரும் விதத்தில் அமையிருக்கு. இது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு வரைய ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வீண் செலவுகளை தவிர்க்க இயலாது. குடும்ப
லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால சுப நிகழ்ச்சிகள் மன நிறைவை அளிக்குங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல வரன் அமையுங்க. அதே போல சனி பகவானும் சுக்கிரனும் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கும் நிலையில பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இனி வரும் காலங்களில் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல ஏற்கனவே அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு சலுகைகள் அதிகரிக்குங்க. தற்காலிக பணிகளில் உள்ள அன்பர்களுக்கு அவரது வேலை நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாசி மகத்திற்கு பிறகு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது உற்பத்தியை துணிந்து நீங்கள் அதிகரிக்கலாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாக அமைகிறது. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உதவியும் எளிதில் கிடைக்குங்க. உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு உற்சாகத்தை தருங்க. சந்தை நிலவரம் உதவிகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்களில் சூரிய பகவான் அனுகூலமாக கொண்டிருப்பதால அரசாங்க கொள்கைகள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக தருணம் அமைஞ்சிருக்குது. ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் இதனால் வருமானமும் உயர்ந்து மக்களிடையே உங்களுக்கு புகழும் அந்தஸ்தும் உயர இருக்குதுங்க. அதே போல நீங்கள் தயாரிக்கக்கூடிய படங்கள்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு எதிர்பாராத வாய்ப்பு கிடைக்க இருக்குது. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குதுங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு கல்வித்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் சாதகமாக இருப்பதால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் உயருங்க. ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உள்ள மாணவர்களுடைய சேர்க்கை கிடைக்க இருக்குது. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு குடும்ப நினைவு மனதை வருத்தி வந்த நிலையில குடும்பத்தாருடன் நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கிடைக்க இருக்குதுங்க. விவசாயத்துறையினருக்கு வயல் பணிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்க இருக்குது. உங்களுடைய ஜனன கால தசா புக்திகளின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு புதிதாக விவசாய நிலம் பனை அல்லது வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் யோகம் உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் மேச ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இக்காலகட்டங்களில் பெண்களின் நலன்களை பாதுகாக்கும் பொறுப்பு பெரும்பாலும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கு. இவர்கள் இருவருமே இக்காலகட்டம் முழுவதுமே சிறந்த சுபபலம் திகழ்வதால விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவாக காட்டுதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கைப்பணத்தை சிக்கனமாக செலவு செய்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் நிதானமாக செயலை செய்யும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாசி மக நாளில் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள நீர்நிலைகளில் புனித நீராடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது.